எத்தம் மாமா சகுனி மாமா கல்லியா மாமா மாமா சபாக காவலே மகாராஜா குல்லமோ குரு குல்லோ என் வம்சமோ சந்திர வம்சம் தந்தையார் பெயரோ திருதிராட்டித மகாராஜே தாயார் பெயர் என் தாயார் பெயரோ காந்தாரி அம்மாயே நம்முடைய பெயர் அர்ச்சனாபுரத்தை தீதி நெறி வருவாந்து வாழ்ந்து வந்து ஆட்சி செய்து வந்து எனது அபிதானம் துரை துரியோதன மகாராஜா மகாராஜா நீங்கள் எப்பேற்பட்ட சாமி அவளை 56 தேசத்தையும் முடிசூட்டி ஆளக்கூடிய மன்னர் இன்றைய தினத்திலே இப்படி அழுது கொண்டு இருக்கிறீங்களே என்ன காரணம் மகாராஜா என் தம்பி மார்கே
சந்திர குலத்திலே வெகு சுந்தரமாக அவதரித்தே மகாராஜா, நான் எப்படி எல்லாம் அரசாட்சி செய்து வந்தேன் தெரியுமா? எப்படி மகாராஜா? என் தம்பிமார் எத்தனை பேர்கள் தெரியுமா? எத்தனை பேர்? என் தம்பி அண்ணனாக விளங்கக்கூடிய அங்குத சத்து ஆண்டு வந்து கர்ணானோ மாண்டார். ஐயோ என் தம்பி மார்க்கே 99 பேர் மாண்டார் மாமா. அது மட்டுமா குருவாக விளங்கக்கூடிய தோணாச்சாரி, கிருபாச்சாரி, அசுவத்தாமா என் குறிப்பிடங்களை வாரி வாரி கொடுத்தேன் என் மாமா. ஐயோ மாமா போட்டு இருக்கிற மாதிரி நாம தான் கெட்டி சொல்லு.
போச்சு. அழுவாத மச்சான், அருவாதிருவானா நம்ம சேனல்லாம் 5 10 பூச்சியா அதான் போட்டியானே அழுவாதியா, தைரியமாயியா, மன தைரியம் தோணுது. தமிழ்மார்கள் 99 பேர் சம்பாதம். என் ஜகுனி மாமா, என் ஜல்லிக மாமா, மாமா நான் இருக்கு போய் தம்பி 99 பேர்களை வாரி வாரி கொடுத்து விட்டு, ஆமா என் குறிப்பிடங்களை வாரி வாரி கொடுத்து விட்டு, என் சேனாசனத்தை வாரி வாரி கொடுத்து விட்டேன் மாமா. மாமா ஒரு மரமாகப்பட்டது. ஆமா கோடை காலத்திலே இலையெல்லாம் முதிர்ந்து கிளை எல்லாம் காய்ந்து அது எப்படி ஒண்டி மரம் போன்று காட்சி அளிக்கிறதோ மாமா, அத்தம்மாய் போன்று காட்சி அளிக்கிறதே மாமா. பார்த்தா தழை உளிர்ந்த மரம் போல் தோணுது உனக்கு மாமா. மாமா என்னென்ன வேலை செய்தீங்க மாமா, அந்த கருத்தானகளால் ஐவர்களை கொளுத்தி பார்த்தே, எல்லாம் சௌபாதையை அபிமானம் செய்து பார்த்தே, நான் திடமே கவனமே அதை துரத்தி வைத்தேன். பூமியிலே தருவதில்லை என்று சொல்லியே என் போர்வலத்தில் சேரா எல்லாம் ஆண்டதையோ மாமா, இனி நீதி சொல்ல ஒருவர் இல்லை. ஓஹோ, இவிதைக்கு என்ன செய்வேன்? மாமா, அந்த படுபாகியா எவ்வளங்க குடிய மாமா, பஞ்ச பாண்டவர்களை அந்த வீமனை என்ன செய்த தெரியுமா? புலிக்கின்ற குலத்தில ஊர்வசிய நாட்டி வைத்தேன் மாமா. மாமா, உண்ணுகின்ற சாதத்தில விஷத்தையும் கலந்து வைத்தேன். அது மட்டுமா மாமா? மாமா, படுக்கின்ற ரஜானிலே பாம்பை விட்டு கடிக்க செய்தேன். மாமா, அந்த பஞ்சாபனாதி பசங்கள் யாருமே சாகவில்லையோ மாமா. மாமா, இந்த இருபத்தமான இந்த பஞ்சாபாண்டவர்கள் மாமா பாராளாவாதம் என்று சொல்லக்கூடிய காசிமா நகரியே அரக்கு மணிக்கு குண்டலி வெடிப்படி சொல்லக்கூடிய எரி பொருட்களை வைத்து அரக்கு மாளிகை ஒன்று செய்து பஞ்சா பாண்டவர்கள் அதில் குறிப்புகளை வைத்து அந்த ராத்திரி வேலை தண்ணிலே நான் தீட்டு கொளுத்தி பார்த்தேன் மாமே. அதிலே சாகவில்லையா மாமா? மாமா, அது மட்டுமா? பஞ்சா பாண்டவர்கள் இந்த 20 நேரத்தில் யாகத்தை செய்தார்கள் மாமா. அந்த யாகத்திற்கு சென்று மனதிலே வராம வைத்து
மாமாவாகிய ஜவுளியை அழைத்து அஸ்தினாபுரத்திலே ஒரு அழகு வாய்ந்த மண்டபத்தை கட்டினே மாமா. மாமா அப்படி மண்டபத்தை கட்டி பாட்டு வரைந்து திரௌபதி ஒன்று 6 பேருமாக வரவழைத்து சமையாவதற்கு முன்பதாக மாமா ஜவுனியை விட்டு சூது மூனையில மத்தி ஆமா அவர் நாடு நகரு ஆனாசியான உப்பு சட்டி வர ஓடு அத்தனையும் பறித்தேடிய மாமா. அப்படி பறித்தே மனபடி 2 ஓராண்டு அஜாதவாசம் கானகம் செல்லும்படியாக தோணாச்சாரியார் புதல்வன் அசுத்த மகரத்தினிலே உச்சலேக பத்திரத்தை எழுதி கொடுத்து விட்டு 6 அந்நியமணி 2 அஜாதவாசத்தையும் கானகத்தை ஓட்டி வைத்தேனே மாமா. அதிலேயே இறக்கவில்லையா படுபாவிகள் மாமா. ஆமா இன்னும் என்ன சொல்ல? அப்படி மனமடி 2 ஓராண்டு அஜாதவாசம் கானக வட்டி வைத்தபடிது 6 அந்நியமணி 2 அஜாதவாசத்தை கழித்து கோபால கண்ணன் என்னிடத்திலே தூதாக வந்தானே மாமா. அப்படி தூதாக வருகிற பொழுது